ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து தேர்ட் கிளாஸ் அக்கௌண்டன்சியில் வணிகவியல்ல கணக்கு பதிவியல்ல இன்னைக்கு தேர்ட் கிளாஸு. ஸோ லாஸ்ட் டூ கிளாஸஸ்லாம் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்னா லாப நோக்க அமைப்புகளில் கணக்குகள், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அதில் இருக்கிற சம்ஸ் எப்படி கேட்பாங்க, கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செஷனில் நாம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகேப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதாக பார்த்துக்கலாம். ஸோ லாப நோக்கற்ற அமைப்பினுடைய பொருள், அதாவது பொது சேவை, லாபம் இல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிறுவனருக்கு லாப நோக்கற்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கலை, பண்பாட்டு, விளையாட்டு அமைப்புகள், அறக்குடை கல்வி, மருத்துவமனை, மணிமகள் மன்றம்னா கிளப்னு சொல்லுவாங்க, லைப்ரரி, இதெல்லாம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அதுல 3 முக்கியமான இஷ்யூஸ் பார்க்கும். பெறுதல் மற்றும் செலுத்துதல், ஸோ ரிசிப்ட், பேமெண்ட் சொல்லிட்டு, வருவாய் மற்றும் செலவினம், ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இருப்பு நிலை குறிப்பு, ஸோ பேலன்ஸ் ஷீட். ஸோ இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இந்திய நிறுவன சட்டம் 2013 பிரிவின் 8 கீழ் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது அதுல என்னென்ன இருக்கு, சம் பெக்குலர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல கேபிட்டல் ரெவென்யூ ஐட்டம் இன் நான் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ வருவாயின வரவுகள், ஓகே, இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் அமௌண்ட், ஸோ இன்ட்ரெஸ்ட், ஓல்டு பழைய விளையாட்டு பொருட்கள், பழைய செய்தித்தாள்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கிற சம்ல ரிசிப்ட்ஸ் எங்க வச்சுக்கணும், பேமெண்ட்ஸ் எந்த சைடு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த ஐட்டம் ரிசிப்ட்ஸ்லையும் எந்தெந்த ஐட்டம் பேமெண்ட்லையும் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் உடைய ஒரு டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் தி அக்கௌண்ட் ஆஃப் தி இயர். ஸோ பேமெண்ட் ஆஃப் எவ்வளோ பேமெண்ட் இல்லை அக்கௌண்டிங் இயர், இப்போ 2022-23 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகே, அதோட என்ன, ஸோ வந்து ரிசிப்ட்ல என்னென்ன வரும்னா டு பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க். ஸோ பேங்க்ல எவ்வளோ, நம்ம கையில எவ்வளவு கேஷ் இருக்கு, பணம் எவ்வளவு இருக்குங்கிறது அப்படின்னு ஒரு தனியா போட்டுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ்ல தான் வருது. என்ட்ரி ஃபீஸ், நுழைவு கட்டணம், நன்கொடை, கிராண்ட் எய்டு, பழைய செய்தித்தாள்கள் விட்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட், லாக்கர் ரெண்ட், வாடகை ரிசீவ் பண்றது, ஸோ சன்ட்ரி ரிசிப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரிசிப்ட்ஸ்ல வரும். அடுத்தது கேபிட்டல், இது வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், ஓகேவா, வருமானத்துக்கான இது செலுத்துதல்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்ல லைஃப் மெம்பர்ஸ் ஃபீஸ், டொனேஷன் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ், ஓகேவா. அடுத்து டு லெகசிஸ், என்டோமெண்ட் ஃபண்டு, ஃபிக்ஸ்டு அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிப்ட் டு ஸ்பெசிபிக் பர்பஸ் ஆர் ஃபண்டு, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் ஃபண்டு, டு பேலன்ஸ், ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் வந்து ரெசிப்ட்ஸ்ல. ஸோ பேமெண்ட்ல என்னன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்ல என்னென்ன இருக்கு, பை பேலன்ஸ் ஆகுது. ஸோ சேலரி நம்ம கொடுக்குறோம்ல, இதெல்லாம் கொடுத்தல், சேலரி, ரெண்ட் கொடுக்குறோம், பெய்ட் பண்றோம், இபி சார்ஜ், தபால் சார்ஜ், டேக்ஸஸ், வரி, ரெண்ட், இன்சூரன்ஸு, விளம்பரப்படுத்துறது, டெலிஃபோன் மொபைல் சார்ஜஸுக்கு, என்டர்டைன்மெண்ட் எக்ஸஸ், ஆடிட் ஃபீட்ஸு, ரிப்பேரு ஒர்க் பண்றது, கன்வென்ஷன் சார்ஜ், நியூஸ் பேப்பர் அண்ட் பீரியடிக்கல், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், கார்டனிங், சொந்தரி எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும். எதுனா ரெவென்யூ பேமெண்ட்ஸ்ல வரும். கேபிட்டல் பேமெண்ட்ஸ்னா வந்து ஃபிக்ஸ்டு அசட்டா ஒரு இதை வாங்குறோம், இல்லை இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றோம், அந்த இது லோன் வந்து ரீபே பண்றோம், அதெல்லாம் வந்து நம்ம கேபிட்டல் பேமெண்ட்ஸ். இது வந்து மெமரி பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் ரெசிப்ட்ஸ்லேயே வரும், இந்த இதெல்லாம் பேமெண்ட்ல வரும் அப்படிங்கிறத மெமரி பண்ணிக்கிட்டோம்னா ஒரு சம்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து எதை மைனஸ் பண்ணும், எதை பிளஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இதுதான் ஒரு இதுதான் உங்களுக்கு பேசிக் ஃபார்மேட் ஃபார் தி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்டுடைய பேசிக் ஃபார்மேட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இது தமிழ்ல பார்த்தீங்கன்னா வருவாயின வரவுகள், சந்தா, நுழைவு கட்டணம், நன்கொடைகள், மானிய உதவி, பழைய செய்திகள் விற்றது, முதலீடு, பங்காயுதம், பாதுகாப்பு பெட்டகம், வாடகை பெற்றது, பல்வகை வரவுகள். ஓகேவா? அடுத்தது சம்பளம், வாடகை செலுத்தியது, மின் கட்டணம்,
போன அது இங்கிலீஷ்ல இருக்குது, இது தமிழ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இது. ஸோ இதை நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்கங்க. எது எது எங்கெங்க ரிசிப்ட்ஸ் வைக்கிறாங்க, எது எதுல பேமெண்ட்ஸ் வந்து. அது செலுத்துதல் மற்றும் பெறுதல். ஸோ எங்க செலுத்துறோம், எங்க பெறுறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த சம்ஸை வந்து ஈஸியா வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அதுதான் அதேதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஒரு 3 வகையா பார்த்தோம். ஒன்னு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், இன்னொன்று வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வருவாயின மற்றும் செலவின கணக்குகள் சொல்லிட்டு, இன்னொன்னு இருப்பு நிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட் அதுல ஆல்ரெடி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பார்த்தாச்சு. இப்போ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல என்னென்ன சொல்லுது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ல டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங் த எண்டு அவுட்ஸ்டாண்டிங் இந்த அதாவது எண்டிங் ஒரு இயரோட எண்டிங்ல கொடுத்தோம், மந்த் எண்ட் இல்லை இயர் எண்டோட கொடுத்தோம்னா அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அட் த எண்டுனா பிளஸ் பண்ணிக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் இந்த பிகினிங்னா மைனஸ் பண்ணணும். ஸோ டூ ரெண்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ப்ரீபெய்டு இருந்தால் அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீபெய்டு முன்கூட்டியே கட்டுற மாதிரி இருந்தால் அதை மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஆடிட் ஃபீஸு, டு பிரிண்டிங் ஸ்டேஷனரி, ஹானரரியம், டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ், டு ரிப்பேரு, டெப்ரிசியேஷன் ஸோ பில்டிங் மீதான தேய்மானம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்றது, சர்ப்ளஸ் இன்கம் ஓவர் இது வந்து பண்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வரும். இன்கம்ல வந்து என்னென்ன வருதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்றோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எண்டு அட்வான்ஸ் இந்த பிகினிங். ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மூணா பிரிச்சுக்கங்க இங்க வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயரு, இது கரண்ட் இயரு, இது நெக்ஸ்ட் இயர் அதாவது அட்வான்ஸ் இயர். ஸோ இதுல வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரீவியஸ் இயர் இது கொடுத்தீங்கன்னா இதை பிளஸ் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் இயர் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸா இது பண்ணீங்கன்னா கரண்ட் இயரோட இருக்கிறது வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்னா கரண்ட் இயரோட பிளஸ் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் இயருக்கு அட்வான்ஸ்டா இது பண்ணீங்கன்னா கரண்ட் இயரோட மைனஸ் பண்ணிக்கணும். அது நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் இந்த பிகினிங், என்ட்ரி ஃபீஸு, டொனேஷனு, நியூஸ் பேப்பரு, ஹால் ரெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்கம்ல வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எப்படி இது பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு, சர்ப்ளஸ்னா ஓப்பனிங் பேலன்ஸ், சர்ப்ளஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும், டெபிசிட் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், என்ட்ரி ஃபீஸஸ் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், பில்டிங் ஃபண்டு வந்து டொனேஷன் ஃபார் பில்டிங்னா ப்ளஸ், இன்கம் ஃபார் பில்டிங் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டொனேஷன் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணும். இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடுவோம், உங்களுக்கு புரிஞ்சிடும். கரண்ட் லையபிலிட்டி ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங், ஸோ ரெண்ட்டு, சேலரிஸு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சார்ஜஸ். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ல லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல பில்டிங் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து அடிஷன் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணும், ஃபர்னிச்சர் ஓப்பனிங் பேலன்ஸ் அடிஷன் பண்ணணும், டெப்ரிசியேஷன்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் சேல் பண்ணும்போது. ஸோ கரண்ட் அசெட் கேஷஸ் இன் ஹேண்டு, கையில் எவ்வளோ பணம் இருக்கு, பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர், அக்யூட் இன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பில்டிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைபேட் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ், ரெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு உங்க புக்ல இது ரெண்டாவது யூனிட்டா சாப்டரா இருக்கும், ரெண்டாவது யூனிட்டா இருக்கும், அளவு 2 இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் ஆல்ரெடி இந்த இது வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. பட் எனவே நான் ஒரு வாட்டி அந்த ரீகேப் தான் பண்ணேன், டீட்டெயில் எல்லாம் போகல. டீச்சர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்திருக்காங்கிற ஹோப்ல இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஓகே. இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேஷன் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சம்ஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து கரண்ட் இயரு, இது வந்து ப்ரீவியஸ் இயரு, இது வந்து நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து கரண்ட் இயரோட ப்ளஸ் பண்ணிக்குவோம். அதே நெக்ஸ்ட் இயருக்கு அட்வான்ஸ்டா பே பண்ணிட்டாங்கன்னா கரண்ட் இயரோட மைனஸ் பண்ணி. ஓகேவா? அது வந்து நல்லா இது அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? இது வந்து
மைனஸ் பண்ணிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங்னா இங்க வந்து பிளஸ், ப்ரீவியஸ் இயர்னா அவுட்ஸ்டாண்டிங் வந்து மைனஸ் பண்ணிக்கும், நெக்ஸ்ட் இயருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து பிளஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்படி ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல், அதாவது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் உடைய கணக்கை தயார் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிசிப்ட் அண்ட் பே கணக்கு தயார் செய்யறதுக்கு நமக்கு அந்த ஃபார்மேட்டுடைய டெம்ப்ளேட் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இவங்க ஜஸ்ட் ஒரு அதனுடைய டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தனியா ரிசிப்ட்ஸ்க்கும் பேமெண்ட்டுக்கும் தனியா போடணும். இப்போ ரிசிப்ட்ஸ், பேமெண்ட்ஸ், ஓகேவா? இது ரெண்டும் நம்ம தனித்தனியா போடணும். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயில் வந்து ரொக்க இருப்பு, வங்கி இருப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது ரிசிப்ட்ல பேமெண்ட் போடணுமா, பேமெண்ட்ல போடுமா? ஆல்ரெடி நம்ம அந்த டெம்ப்ளேட்ல போட்டோம். கையிருக்கம், அதாவது கேஷ் இன் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசிப்ட்ஸ்ல தான் போடுவோம், பெறுதல்ல தான் போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரொக்க இருப்பு, கேஷ் இன் ஹேண்ட் பேங்க். ஓகே, ஹேண்ட்ல எவ்வளவு இருக்கு? 2000 ரூபாய் இருக்கு. பேங்க்ல எவ்வளவு இருக்கு? 3000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? செய்தித்தாள். ஸோ ஓல்டு நியூஸ் பேப்பர் இருக்கிறதும் நமக்கு ரிசிப்ட்ஸ்ல தான் வரும். நீங்க வேணா அந்த டெம்ப்ளேட் இது பண்ணீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு நியூஸ் பேப்பர் எவ்வளவு? அது ஓல்டு நியூஸ் பேப்பர் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 500. ஓகே, 500 ரூபாய். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எழுது பொருள்கள் வாங்கியது. ஓகேவா? இப்ப இது ஒரு பொருளை வாங்குறது வந்து நம்ம எதுல போடுவாங்க? ரிசிப்ட்ஸ்ல போடுவாங்க, பேமெண்ட்ஸ்ல போடுவாங்க. ஸோ பேமெண்ட்ஸ் தான். ஓகேவா? அப்ப ரைட்டிங் டூல் வாங்குவோம், பென் வாங்குறது. ஸோ பென் பையிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 6000 வருது. ஸோ இது வந்து பேமெண்ட்ல போகும். ஓகேவா? இந்த இது அடுத்தது தணிக்கை கட்டணம் செலுத்தியது. ஸோ இப்போ வந்து இது பேமெண்ட் பண்றோம், அதனால வந்து தணிக்கை கட்டணம் எவ்வளவு பண்றோம்? தணிக்கை கட்டணம் 2000 ரூபாய். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நுழைவு கட்டணம் பெற்றது. ஸோ அப்ப இதை நான் வாங்குறோம், அப்ப என்ட்ரி ஃபீஸ் இது. ஸோ என்ட்ரி ஃபீனா நமக்கு ரிசிப்ட்ஸ்ல வரும். அப்ப என்ட்ரி ஃபீ எவ்வளவு வருது? 3000. ஓகே, அடுத்தது பல்வகை செலவுகள். ஸோ பல்வகை செலவுகள் நம்ம பேமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம், அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இது பண்ணிருக்காங்க பாருங்க, உதவி தொகை அளித்தது. ஸோ நம்ம டொனேட் பண்றோம் அல்லது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ரிசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ்ல தான் பண்ணுவோம். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2000. ஓகேவா? அடுத்தது என்ன வந்து முதலீடுகள் மீதான வட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தீக்காட்டு முனைமம், தீக்காப்பீட்டு, அதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபயர் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து பேமெண்ட் பண்றோம், அதே வந்து பேமெண்ட்ல தான் எடுக்கணும். ஸோ பேமெண்ட் வந்து 1500 ரூபாய் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அரைக்கலன் வாங்கியது. ஸோ ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, செய்தித்தாள் வாங்குறாங்க. ஸோ அரைக்கலனும் நம்ம பேமெண்ட்ஸ்ல தான் வரும். அது வந்து ஸோ வெசல்ஸ் வந்து இதுல வரும், இப்போ இதுல வரும் 6000 ரூபாய் பேமெண்ட்ஸ்ல. அடுத்ததுன்னா நியூஸ் பேப்பர் வாங்குறது. ஸோ நியூஸ் பேப்பர் வித்தனா நமக்கு ரெசிப்ட்ஸ்ல வரும், நியூஸ் பேப்பர் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கியிருக்கிறதால வந்து நமக்கு பேமெண்ட்ஸ்ல தான் வரணும். ஸோ பேமெண்ட்ஸ் எவ்வளவு? நியூஸ் பேப்பர் வந்து 700 ரூபாய் வருது. ஓகேவா? அடுத்தது என்ன, வேற என்ன மீதி இருக்குது? அறைகளின் மீதான தேய்மானம். ஓகேவா? ஸோ தேய்மானம், இப்ப தேய்மானம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொக்கம் சாராத நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த பணம் தேய்மானம் அடையாத நடவடிக்கை, இதெல்லாம் அதை நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க தேவையில்லை. அடுத்த இதுக்கு அறைகள் மீதான தேய்மானம் வந்து அந்த 2500 ரூபாய் நமக்கு எடுத்துக்க தேவையில்லை.
ஸோ அதுக்கு அடுத்த பதில் என்ன கொடுக்குறாங்க, போக்குவரத்து செலவுகள். ஓகேவா, நமக்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்குங்கிறது வந்து, ஸோ டிராவல் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, டிராவல் எக்ஸ்பென்சிவ் 1000. ஓகே, டிராவல் எக்ஸ்பென்சிவ். அடுத்து கடைசியா அறைகலன் விட்டுறது. ஸோ அதை சேல் பண்றது. ஸோ ரிஷிஸை சேல் பண்றதுன்னா நம்ம இங்கே தான் எழுதணும். எவ்வளவு வருதுன்னா 4000. ஓகேவா, இப்ப ஏதாச்சும் விட்டுருக்குமா? ஸோ மேல் வங்கி மேல் வரைப்பற்று. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கதான் எழுதணும். 4700 டோட்டலா ஆட் பண்ண எவ்வளவு வரும்? ஒரு 4 4 8 10 13 13 வரும், 19 21 4000. வேற ஏதோ சப்ஸ்கிரைப்ஷன் பாருங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வருது? 8500. அப்ப 4 4 8 8 4 12 16 18 21 21 24 25. இங்க ஒரு 500, இங்க 27. அப்ப 27,700. ஓகே, இப்ப ரிசீப்ட்ஸ்ல வந்து நம்ம 27,700 இருக்கு. ஸோ அதே இது இங்கேயும் நமக்கு கிடைக்கும். கிடைக்குமா? இப்ப வந்து இதை ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எவ்வளவு வருது? 2600, 2000, 600, சாரி 6000, 6000, 2000. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு வரும்னா 25,005. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, அறைகள் மீதான தேய்மானம் 2500 ரூபாய் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கேஷா கேஷ் இன் ஹேண்டா எடுத்துக்கணும். ஓகேவா, அந்த இதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்னா, டிராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, இங்க 1000 வந்திருக்கு. ஸோ கேஷ் இன் ஹேண்ட், அதாவது எந்த இது எடுத்திருக்கோம்னா அறைகளின் மீதான தேய்மானம். ஓகேவா, ஸோ அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பேமெண்ட்ல எடுத்துக்கணும் 2500. டோட்டலா ஆட் பண்ணா நமக்கு 27,700. ஓகேவா, இந்த ரெண்டு இது ஈக்குவல் வந்துருச்சா? ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டா சால்வ் பண்ணிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க ஏன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, எப்படி பண்ணிருக்குன்னு நல்லாவே தெரியும். ஓகேவா, இது வந்து பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்கிற டேட்டாஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து போட்டு காமிச்சிட்டேன். நீங்க அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா இது பண்ணிடலாம். வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஷேர் பண்ற இந்த இது அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கீழ்காணும் கும்பகோணம் கூடைப்பந்து சங்கத்தின் பெறுதல்கள் மற்றும் கணக்கில் இருந்து ஆண்டுக்குரிய வருவாய், அதாவது பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட்ஸ் கணக்கு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு கேட்கறாங்க. ஓகேவா, முதல்ல வெறும் டேட்டா மட்டும் கொடுத்தது, அதுக்கான இன்கம் அண்ட் சாரி பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் கேட்டாங்க. இப்போ பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் கணக்கு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேட்கறாங்க. ஓகேவா, இது நான் வந்து அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஃபார்மேட் வந்து தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இதுல இன்கம் தனியா எழுதிக்கிங்க, எக்ஸ்பெண்டிச்சர் தனியா எழுதி. ஓகேவா, ஸோ இன்கம்ல கொடுத்துருக்கிறது இதுல வந்து எதெல்லாம் இன்கம்ல வரும், எதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன வருது, என்னென்ன வருது? மைதான வாடகை எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு வருது பாருங்க. ஸோ முதல்ல எக்ஸ்பெண்டிச்சர்ல எக்ஸ்பெண்டிச்சர் எது இதெல்லாம் வருது பாருங்க. வாடகை செலுத்துறோம், ஸோ வாடகை எக்ஸ்பெண்டிச்சர் 12,000. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா அச்சு கட்டணும், பிரிண்டிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 5,000. அடுத்தது எங்க வருது? வங்கி கட்டணம், பேங்க்
அமௌண்ட் எவ்வளோ வருது 1000. ஓகேவா? அடுத்தது என்ன வருது? கட்டடம் அதாவது பில்டிங் மீதான காப்பீடு, அந்த எவ்வளவு வருது? நல்லா எக்ஸ்பெண்டிச்சர் வரும். இன்சூரன்ஸ் வந்து பே பண்றாங்க. ஓகேவா? தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள். ஓகேவா? விளையாட்டு போட்டி செலவு பண்றதுல வர எக்ஸ்பென்ஸும். ஓகே, அடுத்து என்ன இருக்கு? தணிக்கை கட்டணம். ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் போடணும். அடுத்தது விளையாட்டு பொருட்கள் வாங்குறோம். ஸோ வாங்குறதும் 4000. இதுதான் வந்து நமக்கு டோட்டலா என்ன செலவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த டோட்டலா இதுல இருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது இது பண்ணும். இப்போ டோட்டலா கால்குலேட் பண்ண எவ்வளவு வருது? 17, 18, 20, 20, 30, 20, 16, 36, 36, 39, 43, 42, 42, ஒரு 500, எவ்வளவு வருது நமக்கு? 43,000 டோட்டலா ஆட் பண்ணா வருது. ஓகே, அப்ப நமக்கு இன்கம் என்னென்ன இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேங்க்ல இருக்கிற அமௌண்ட், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இது என்ன தனியா இருக்கு பாத்தீங்களா? ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கோம். ஸோ மீதி இருக்குதானா அரங்க வாடகை பெற்றது எவ்வளவு வருது பாருங்க, 6000. ரெண்ட் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபர் எவ்வளவு? 9000. ஆயுள் உறுப்பினர் கட்டணம். ஸோ ஓகேவா? லைஃப் டைம் மெம்பர் வந்து எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 7000 வாங்கியிருக்கோம். 9000 ரெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ லைஃப் டைம் வந்து அது ஒரு வருஷம் இதெல்லாம் அது இதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்க கூடாது. இந்த லைஃப் டைம் வந்து இது. ஸோ அது அடுத்ததுன்னா பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ரெண்ட் ஆன் பாதுகாப்பு பெட்டக. ஸோ லாக்கருடைய ரெண்ட் அது எவ்வளவு வந்து 2000 வாங்கிருக்கும். ஓகேவா? வாடகை பெற்றதுங்கிறதால இதெல்லாம் இன்கம் வரும். இது டோட்டலா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0, 0, 9, 6, 15, ஸோ 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஓகேவா? இன்கம் 17,000 வந்திருக்கு. ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு? 43,000, 43,000 வந்திருக்கு. ஸோ அப்ப நமக்கு எவ்வளவு வந்து பற்றாக்குறை? ஓகேவா? பற்றாக்குறை எவ்வளவு வருது? 26,000. ஓகேவா? ஆன்சர் வருதா? 26ம் 17 ஆட் பண்ணா நம்ம 43 வரணும். ஓகே, இப்படிதான்ப்பா இந்த இதை பண்ணணும். பேமெண்ட்ஸ் அண்ட் ரிசிப்ட்ஸ் கணக்கு உங்களுக்கு மேக்சிமம் வந்து ரொம்ப டீட்டெயிலான சம்ஸ்லாம், இந்த மாதிரி பெரிய சம்ஸ்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஒரு புரிதலுக்காக இந்த இதை வந்து நான் சொல்றேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இங்க பேங்க்ல கேஷ் கையில எவ்வளவு கேஷ் இருக்குது வந்து நமக்கு வந்து ரிசிப்ட்ஸ் இன்கம்ல வராது. அது இல்லாம நம்ம எதெல்லாம் இன்கம்னா ரெண்ட், சப்ஸ்கிரிப்ஷனு, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வந்து இன்கம்ல நம்ம போட்டுக்க மாட்டோம். அது எப்போ இயர் எண்டில் வந்து இது பண்றது. பாதுகாப்பு லாக்கர் ரூம் வந்து நம்ம இதுல பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பார்த்தோம். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are 500 members in Diamond Club playing in annual subscription 50 each. So subscriptions received during the year 20,000, including the 2,000 in next year. Calculated amount of outstanding subscription என்னன்னு கேட்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கிளப்ல 500 பேர் இருக்காங்க. அவங்க சந்தாவா வருஷத்துக்கு 50 ரூபாய் கட்டுறாங்க. ஸோ அடுத்த ஆண்டுக்காகவும் சேர்த்து கட்டும் போது அதனோட தொகை வந்து எவ்வளவு வருதுன்னா 20,000 ரூபாய் வருது. எனில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லப்பா, ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு எவ்வளவு வருதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. ஸோ ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளவு வருது? 500 பேரு 50 ரூபா கட்டினா எவ்வளவு வருது?
25,000. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயர்னா அவன் கரண்ட் இயர் டியூரிங் த இயருங்கிறது தான் கரண்ட் இயர். எவ்வளவு வருதுன்னா 20,000. எதை சேர்த்து பிளஸ் அந்த நெக்ஸ்ட் இயருக்கான இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் இயருக்கான அந்த 20,000ஐயும் சரி 2,000ஐயும் ஆட் பண்ணாதான் வந்து நமக்கு 20,000ங்கிறது வரும். ஸோ அப்போ 20,000 மைனஸ் 2,000 கழிச்சுட்டா நமக்கு அந்த கரண்ட் இயருக்கான அமௌண்ட் மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கிடைச்சிடும். அப்போ 20,000 மைனஸ் 18,000 வரும். ஓகே, இப்போ டோட்டல் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 ரூபாய். அதுல 18,000 போயிருச்சுன்னா நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து கிடைச்சிடும். இப்போ 7,000 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்டா கிடைச்சிடும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 500 பேர் 50 ரூபான்னு கட்டுறாங்க. அதுல நெக்ஸ்ட் இயருக்கான அமௌண்ட் சேர்த்து மொத்த அமௌண்ட்டா 20,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்ப நெக்ஸ்ட் இயர் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, மைனஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு அந்த இயருக்கான கரண்ட் இயருக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கிடைச்சிடும். அப்போ டோட்டல் இயர் வந்து மைனஸ் பண்ணா நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர்னா நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். கரண்ட் நெக்ஸ்ட் இயர் அட்வான்ஸா பே பண்ணி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பினான்சியல் அக்கௌண்ட் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வில் பி ரெக்கார்டு. ஸோ லாப நோக்கற்ற நிறுவனத்தின் இறுதி கணக்கில் பணத்தினுடைய இறுதி இருப்பு பதிப்பு பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் வந்து எதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஸோ என்னென்ன ஆப்ஷன்? ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஒன்லி, பேலன்ஸ் ஷீட் ஒன்லி, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போத். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு எது வரும்? ஆப்ஷன் டி, ரசீது மற்றும் செலுத்து இருப்புன. அதாவது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்லயும் வரும், பேலன்ஸ் ஷீட் போத்லயும் வந்து அந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம காமிப்போம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி அந்த சம்ஸ் பார்த்துருக்கோம், ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மெடிசன் கன்சியூம்டு இஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் தி மெடிசன் 30,000, பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் 15,000, க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்கா? ஒரு மருந்து வந்து இருப்பு வந்து 30,000 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் மெடிசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 30,000. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? அந்த இயர்ல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 50,000. ஓகேவா? ஸோ அப்போ கடைசியா என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம மைனஸ் பண்ண இல்லை. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் மைனஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு எவ்வளோ வரும்? டோட்டல் 60,000 வரும். ஸோ டோட்டல் 18,000, அதுல 20,000 மைனஸ் பண்ணா வந்து 60 வரும். ஆன்சர் வந்து 60. ஓகேப்பா? ஓப்பனிங் ஸ்டாக்கையும் டியூரிங் த இயர்ல எவ்வளவு வந்து இது பண்ணணும் ஆட் பண்ணிட்டு கடைசியில க்ளோசிங் ஸ்டாக்கோட மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அந்த மருந்தோட விலையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஃபார் த இயர் த எண்ட் 31 March 2022 the following entries appeared to related to subsequent year. அதாவது 31 March 2002ல அந்த எண்டிங்ல எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுல என்ன கேட்கறாங்கன்னா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன்டு இன்கம். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம்லையும் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இந்த சம்ல பாத்தீங்கன்னா 3 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2020-21க்கு 5,000, 2022க்கு 96,000, 2022 10,400. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எந்த ஒரு ரெவென்யூ பாஸ்ட் பீரியட்லயோ, அதாவது அட்வான்ஸாவோ அல்லது ப்ரீவியஸ் இயர்லயோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுலையுமே வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகல. ஓகேவா? நமக்கு கேட்கறது என்னன்னா கரண்ட் பீரியட் மட்டும் கேட்கறாங்க. ஸோ ஆக கரண்ட் பீரியட்ல எவ்வளவு வந்து 96,600. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 300 உறுப்பினர்கள் 400 ரூபாய் வருடா சென்று. 300 உறுப்பினர்கள் 400 மொத்தமா எவ்வளவு வருது? 1,00,000
20,000 வருதா? ஸோ இதுதான் வந்து சந்தா தொகை. வரவு செலவு கணக்கு வேண்டியது சந்தா தொகை எவ்வளோ? 1,20,020. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதுல 3 வருஷத்துக்கான இது கொடுத்துட்டாங்க. அதுல என்ன கேட்கறாங்கன்னா 400 பேர் கிளப்ல இருக்காங்க, அவங்க 300 பேர் கிளப்ல இருக்காங்க, அவங்க 400 ரூபாய் வருட சந்தா செலுத்துறாங்க. ஸோ நிலுவையில் உள்ள சந்தா 8,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. அது மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது இப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்ம தேவையில்ல, மொத்த அமௌண்ட் எவ்வளவுங்கிறது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 1,22,000 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா வாட் அமௌண்ட் வில் பி ஆஃப் ரெண்ட் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஃப் ரெண்ட் பே டியூரிங் த இயர் வாஸ் 17,000, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 6,000, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிகினிங் இயர் 8,000. என்ன கேட்டாங்க, வருடத்தின் போது வாடகை 70,000 ஆகவும் ஆண்டின் இறுதி நிலையில் உள்ள வாடகை 6,000, தொடக்கத்தினுடைய வாடகை நிலுவை 8,000 இருந்தால் வருமானம் மற்றும் செலவின கணக்கையை டெபிட் பக்கத்துக்கு எவ்வளவு வாடகை மாற்றப்படும் கேட்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, ரெண்ட் பெய்ட் டியூரிங் த இயர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 17,000. அடுத்து என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் எட் த எண்ட், ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் எட் த எண்ட்னா 6,000. ஓகே, அடுத்தது ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அட் த பிகினிங், பிகினிங் எவ்வளவு, 8,000. ஓகேவா? அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்ம ஒரு இயரு, ஓகேவா, கரண்ட் இயரு, நெக்ஸ்ட் இயரு, ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? கரண்ட் இயர் தான் வந்து டியூரிங் த இயர் எவ்வளவு கொடுத்துறாங்க, 17,000. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் த எண்ட், ஒரு வருஷத்தோட எண்டுனா இதுதான். ஸோ இங்க வந்து 6,000. பிகினிங், இந்த வருடத்தினுடைய பிகினிங்ல எவ்வளவுனா 8,000. ஓகேவா? அப்போ இந்த ப்ரீவியஸ் இயரை வந்து பிளஸ் பண்ணிக்கணும், 8,000 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் இயர் பிளஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர்ல வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 70,000, 6,000, 76,000, 76,000த்துல 8,000 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவுனா 6,800. இதை வந்து பிளஸ் பண்ணணும், இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 68,000. புரியுதுங்களா? 68,000. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்த சம் பாத்தீங்கன்னா, ஸோ ஆன் த 15th April 2021 assets of the Asis class follows: building 1 lakh, cash in hand 13,000, 65,000, subscription receivable 30,000. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஷிஷ் கிளப்ல லேண்ட் அண்ட் பில்டிங் ரேட் கொடுத்துட்டாங்க, கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க, பர்னிச்சரோட இது கொடுத்துட்டாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இது பண்ணிருக்காங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது மேல் வரைபற்றது 1,25,000, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 15,000. ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல அசட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அசட்ஸ்னா வந்து லேண்டு, பில்டிங் அமௌண்ட், ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்றது, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர், நாலாவது வந்து கேஷ் இன் ஹேண்ட். ஓகே, லேண்ட் அண்ட் எவ்வளவு 1 lakh, கேஷ் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வருது 30,000, பர்னிச்சர் 65,000, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு வருது 30,000. ஸோ டோட்டலா நமக்கு அசட்ஸ் மட்டுமே எவ்வளவு வருது 2,25,000 வரும். ஓகேவா? அப்ப லைபிலிட்டி எவ்வளவு வருது, ஸோ லைபிலிட்டி வந்து பேங்க் ஓவர் டிராஃப்டையும் பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி.
ஸோ டோட்டல் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது 12,25,000 சரி பார்த்துங்க லைபிலிட்டி ஓவர் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 15,000 டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1,40,000 வருது. ஸோ இப்போ கேபிட்டல் ஃபண்டுங்க ஃபார்முலா கேபிட்டல் ஃபண்ட் எப்படி இது பண்ணுவோம்னா ஸோ அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அசட்ஸ் வந்து 2,25,500 மைனஸ் 1,40,40,000. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா 1,00,000 டோட்டலாக 185,000 வரும். இதுதான் வந்து கேபிட்டல் ஃபண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து 85,000 தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா? எப்படி அசட்ஸ் தனியா லைபிலிட்டி தனியா ஆட் பண்ணிட்டு அசட்ஸ்ல இருந்து லைபிலிட்டி மைனஸ் பண்ணா நமக்கு கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா consider the following information: sports fund investment 17,000, donation for sports fund 15,000, sports prizes awarded 10,000, expenses on sports are even 8,000, income from sports fund investment 5,000. Calculate the amount of sports fund which will be shown the liability side of the balance sheet. So balance sheet la liability amount எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, விளையாட்டு நிதி முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் 17,000, டொனேஷன் 15,000, பரிசு பொருட்கள் ஒரு 10,000 ரூபாய், விளையாட்டு நிகழ்வுக்கான செலவு 8,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இது பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 75,000, டொனேஷன் வந்து 15,000. ஸோ ப்ரைஸ் மணி ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் மணி எவ்வளோ வருது 10,000. நெக்ஸ்ட் என்னது எக்ஸ்பென்சஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ அது எவ்வளோ வருது 8,000. ஓகேவா? ஸோ இன்கம் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட். ஸோ எவ்வளோ இன்கம்னு சொல்றாங்க, அது ஒரு 5,000 ரூபாய் வருது. ஸோ இதுல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா கால்குலேட் த ஸ்போர்ட்ஸ் அமௌண்ட் வில் பி ஷோன். ஓகே, லைபிலிட்டி சைடில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணா டோட்டல் அமௌண்ட் 75,000. ஓகேவா? இதுல டொனேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம், ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் மைனஸ் பண்ணிக்குவோம், எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிக்குவோம், இன்கம் வந்து ப்ளஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இன்கம்லாம் ப்ளஸ் பண்ணிக்குவோம், எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து மைனஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அப்போ 17,000, 15,000, ஒரு 5,000, அப்போ வந்து மொத்தமா 1,20,000, 95,000 வருது. மைனஸ் இது ஒரு ப்ரைஸ் வந்து 10,000, எக்ஸ்பென்ஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் வந்து இது மொத்தமா 18,000 செலவாகுது. இதுல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு கிடைக்குன்னா 70 எவ்வளவு கிடைக்குது, இது 95 70 சாரி 70,000. ஸோ 90,000 அதுல இருந்து 72 18% 72,000. ஸோ ஆன்சர் டி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்னது, அடுத்த சம் போலாம்னா. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு நமக்கு அது வந்து ஃபண்டுங்கிறது அது வந்து நிலையானது, அதில் டொனேஷன் வந்து இன்கம்ல வரும், ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு மீதான இன்கம் வந்து அது இன்கம் வரும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸையும் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு மைனஸ் பண்ணிக்கும். ஸோ கரெக்டா நமக்கு 70,000 ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் ஃபண்ட் இன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ லாப நோக்கமற்ற நிறுவனத்தில் மூலதன நிதி இருக்கும். ஓகேவா? எவ்வளவு எந்த இதுல இருக்கும், டோட்டல் அசெட்ஸ் வந்து டோட்டல் லைபிலிட்டியில இருக்குமா, இல்ல டோட்டல் அசெட்ஸ் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி இருக்குமா, டோட்டல் அசெட் இன்டர்னல் லைபிலிட்டி இருக்குமா, டோட்டல் ஃபண்ட் டோட்டல் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் இருக்குமா?
ஆன்சர் என்ன வரும்? டோட்டல் அசெட்ஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ், மொத்த சொத்துக்கள் மொத்த பொறுப்புகள். ஓகேவா? அடுத்து 12 பாருங்க, ஐட்டம் தட் சுட் பி டெபிட்டட் இன் த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் காலேஜஸ். ஓகேவா? ஸோ கல்லூரியினுடைய வருமானம் மற்றும் செலவின கணக்குகள் பற்று வைக்க வேண்டிய பொருள் என்ன? எங்க பற்று வைக்க, எதெல்லாம் வருமானம் இதுல வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. டியூஷன் ஃபீஸா, எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸா, அமௌண்ட் ரிவார்டா, ஃபைன் கலெக்டட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸா? இது வந்து எந்த இது வரும் டெபிட் பண்றது? அதாவது கல்லூரி வருமான செலவு கணக்கில் பற்று வைக்க வேண்டிய பெரிய பொருள். ஓகேவா? டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அமௌண்ட் ரிவார்டு கிடையாது. அப்ப எக்யூப்மெண்ட் பொருள் மூலதனம் வாங்கிய, ஸோ அது லேபுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வாங்கின இது வந்துதான் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல காமிப்போம். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, which one of the following cannot be record in the receipt payment account of the club? ஸோ கிளப்போடைய வரவு, அதாவது பெறுதல் மற்றும் கொள்ளுதல் செலுத்தல்ல எந்த இது வராதுன்னு கேட்கறாங்க. ஸோ பேமெண்ட் மேட் டு ஒர்க்கர்ஸ், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட், ஆல் ஆஃப் தி அபோவ். இது எது வரும்? கிளப்பினுடைய ரசீது மற்றும் கட்டண கணக்கில் பின்வருவற்றில் எதை பதிவு செய்ய முடியாது? அப்ப ஆப்ஷன் எது வரும்? ஐ திங்க் ஆப்ஷன் சி, லாஸ் ஆன் ஃபிக்ஸ்டு அசெட். நிலையான சொத்தில் விற்பனையில் ஏற்படக்கூடிய இழப்பு வந்து நம்ம இன்கம் அண்ட் இதுல வந்து நம்ம வச்சுக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, a non-profit organization normally prepare before preparing the balance sheet. ஸோ ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம் பொதுவாக தயார் செய்யும் டேஸ் இருப்புநிலை அறிக்கை தயாரித்தல். ஆன்சர் என்ன வரும்? இன்கம் மற்றும் செலவினம், இன்கம் மற்றும் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், வருமானம் மற்றும் செலவின இது தான் வந்து ஒரு லாபம் இருக்கணும். எப்பயுமே வந்து ஆடிட்டிங்க்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா, வாட் இஸ் அன் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேஷ் ரிசீவ்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப்? ஸோ ஆயுள் உறுப்பினர் கட்டணத்திற்காக பெறப்பட்ட பணத்தின் கணக்கியல் வந்து எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எங்க வச்சிருப்பாங்க? என்னன்னு டெபிட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ வருமானம் மற்றும் செலவு கணக்கில் டெபிட்டா, கிரெடிட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். வருமானம் மற்றும் செலவின கணக்கு வரவுலையா இல்ல செலவுலையா இருப்பு நிலை குறிப்பீடு காலம்ல காமிப்பாங்களா இல்ல அசட்டோடைய காலம்ல காமிப்பாங்களா கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? டு பி ஷோவன் இன் த லயபிலிட்டிஸ் காலம் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். ஆப்ஷன் சி. ஓகேவா? இருப்பு நிலை குறிப்பின் பொறுப்புகள் வரிசையில் நெடுவரிசையில் காட்டப்பட வேண்டும். ஸோ அடுத்தது வந்து, which of the following is our account in NPO where the outstanding expenses, prepaid expenses are not in the recorder? ஓகேவா? நிலுவையில் உள்ள செலவுகள், ப்ரீபெய்ட் செலவுகள் போன்றவை பதிவு செய்யப்படாத நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பின்வருவற்றில் எது கணக்குகள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஆன்சர் எது வரும்? பேலன்சிங் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து ரிசீவ் அண்ட் பேமெண்ட்ல வந்து நாம நாட் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லயும் பேலன்ஸ் ஷீட்லயும் வந்து நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஷன் சி, ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து நாம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? Choose a non-profit organization of the following. ஸோ இதுல எது நான் ப்ராஃபிட்? ஆஸ்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட். எது பின்வருவனற்றுள் எது லாப நோக்கற்ற நிறுவனத்தை தேர்ந்தெடுக்குன்னு கேட்கறாங்க. எது கொடுத்துருக்காங்க? ஆஸ்கர் பிரைவேட் லிமிடெட், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஸோ பிரைவேட் ஆஸ்கர் வந்து அது பிரைவேட், அவங்க வந்து லாப நோக்கம் சொன்னாங்க. எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி லாப நோக்கம் தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லாபத்தோட தான் இது பண்றாங்க. அப்ப இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் அவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இன்ஃபோசிஸ் உடைய ஒரு அறக்கட்டளை தான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லாப நோக்கமற்ற அமைப்பு அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபோசிஸ் உடைய ஒரு அமைப்பு தான் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன். அது இன்ஃபோசிஸ் பிரைவேட் லிமிடெட்னா அது நமக்கு லாப நோக்கற்ற வராது. எப்ப இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆகும் போது நமக்கு என்பிஓல வரும். ஸோ ஓகேவா?
அடுத்தது which of the following is not revenue expenditure? பின்வருவற்றில் எது வருவாய் செலவு அல்ல? ஸோ காப்பீடு, இன்சூரன்ஸா, லெக்சரர் ஒரு ஹானரியுமா, முனிசிபல் டேக்ஸா, பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு அசட்டா? ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல எது வராதுன்னா நிலையான சொத்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? So there are 450 members in Siva Club paying an annual subscription 100 each. Subscription in the during the year 25,000 including 4,000 for next year. So the amount of showman, okay. So first sum பார்த்தோம்ல அது மாதிரி தான் total subscription. So total subscription 4,400 total எவ்வளவு வருது 45,000. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ ரிசீவ் பண்றாங்க 25,000 இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் இயர்னா இப்போ மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ டோட்டலா 21,000. ஸோ டோட்டலா 60 மைனஸ் பண்ணா 45,000 21,000 மைனஸ் பண்ணா 24,000 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? 450 மெம்பர்ஸ் 100 ரூபா வருஷத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அப்போ டோட்டல் வந்து 45,000. அதுல எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா 25,000 ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து. அப்ப அந்த கரண்ட் இயர்ல இருந்து வந்தா நெக்ஸ்ட் இயருக்கு என்ன அமௌண்ட் வாங்கினா அதை மைனஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அப்போ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கரண்ட் இயர் இதை மைனஸ் பண்ணா நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப டஃப்பாலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? அடுத்தது டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ஸ்பெஷல் பர்பஸஸ். ஓகேவா? என்ன கேட்கறாங்க? சிறப்பு நோக்கத்துக்காக பெறப்பட்ட நன்கொடை எதுல வைப்பாங்க? should be credited income and expenditure, should be credited separate account shown in the balance sheet, should be shown in the asset side, should be not recorded at all. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் பர்பஸ்க்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல தனி ஒரு அக்கௌண்டா தான் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ தனி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டிய இருப்பு நிலை காட்ட வேண்டும். should be credited to separate account and shown in the balance sheet. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேரிட்டபிள் ஹேஸ் இன்கம் 16,000, debited to capital fund 4,300 of the year 2019-20, the expenditure of the year. ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 16,000. ஓகேவா? இன்கம். ஸோ debited to capital fund, debited capital fund 4,300. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கேட்கறாங்க? அப்போ டோட்டல் ஆட் பண்ணா நமக்கு 20,300 வரும். ஆன்சர் வந்து 20,300. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா so which of the following statement not true for the receipts and payment account? so ரசீது செலுத்துதல் மற்றும் ரசீது பணம் செலுத்துதல் மற்றும் வாங்குதலுக்கான உண்மை அல்ல. எப்படி இருந்தா it's a summary of cash book, it record the receipts and payment revenue nature, the receipts payment may be related to current preceding succeeding account, depreciation not shown. ஓகேவா? இது ஒரு பண புத்தகத்தினுடைய சுருக்கம், summary of cash book. வருவாய் இயல்புக்கான ரசீது மற்றும் கொடுப்பனவுகள், ரசீது மற்றும் கொடுப்பனவுகள், அதாவது ரசீதுகள் பேமெண்ட், அந்த ரிசீப்ட் தான் நமக்கு லிட்டரல் டிரான்ஸ்லேட் போது நம்ம கொடுப்பனவுகள்னு வரும். ஓகேவா? மேக்ஸிமம் அது கொஸ்டின் பேப்பர்ல மாத்தலாம், இல்லை இப்படியா கூட உங்களுக்கு கிடைக்கலாம் வந்தது. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆன்சர் பி, இட் ரெக்கார்டட் ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ரெவென்யூ நேச்சரா ஒன்லி. ஓகேவா? ரெவென்யூ நேச்சர் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அந்த ரிசிப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா which of the following not to be recorded in the receipts and எது வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் விற்கிறது, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் என்னன்னா விற்பனை மீதான தேய்மானம், அது கிடையாது, என்ன நஷ்டம். பேமெண்ட் மேட் டு ஒர்க்கர் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆன் சேல்
டு பி ஃபிக்ஸ்டு அசட். பின்வருவற்றில் எது பழைய செய்தித்தாள், நிலையான சொத்து விற்பனை இழப்பு, தொழிலாளருக்கு செலுத்தப்படும் பணம், இவை எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து நிலையான சொத்து விற்பனையில் இழப்பு. ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு இதுல பேமெண்ட் ஆஃப் தி ரிசிப்ட் அண்ட் கிளப்போட ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணாதது இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு பை தி கிளப். ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் எதுல வந்து ஷோவன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா, பேலன்ஸ் ஷீட்டா, ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்டா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டா. ஓகே, வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம் கிளப் பெற எதில் காட்டப்படும், வருமானம் மற்றும் செலவு கணக்குகளா, இருப்பு நிலை பேலன்ஸ் ஷீட்டா, ரசீது மற்றும் பணம் செலுத்த, லாபம் மற்றும் இழப்பு கணக்குகளா, எதுல காமிப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து எது வரும், பேலன்ஸ் ஷீட். லைஃப் மெம்பர்ஷிப் எப்பயுமே வந்து உங்களுக்கு எதுல கேட்பாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல காமிப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதாம்பா கடைசி, இதுதாம்பா இப்படிதாம்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்க ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு, பிளஸ் வந்து பேலன்ஸ் ஷீட். இதுல பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ் அசட்ஸ் வந்து எந்த சைட் போடுவாங்க, எதுல இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். உங்க புக்லயும் அது இருக்கு. நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அது இது பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து சம்ஸ் வந்து ஈஸியா பண்ணலாம். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ லைபிலிட்டி எங்க வைக்கணும், அசட்ஸ் எந்த சைடு வைக்கணும், லைபிலிட்டில என்னென்னலாம் வரும், அசட்ஸ்ல வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் நம்ம பிளஸ் பண்ணணும், எங்கெல்லாம் இங்க மைனஸ் பண்ணட்டும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லயும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா எதை வந்து ஆட் பண்ணும், எதை வந்து மைனஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணும்போது கரெக்டா இது இந்த மாதிரி பார்த்துங்க, கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், நெக்ஸ்ட் இயர், இது வந்து ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் அமௌண்ட் கொடுத்து அவுட்ஸ்டாண்டிங்கா எண்டில் இருந்துச்சுன்னா இதை பிளஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இயருக்கு அட்வான்ஸ்டா ஏதாவது வந்து கரண்ட் இயர் அமௌண்டோட மைனஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான்பா. இதுதான்பா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய கணக்குகள். ஓகே, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, தேங்க்யூ.